Hello friends, welcome to ARK DIARIES. Chennai MG கரையில இருக்கக்கூடிய Chennai bike zone shop தாங்க வந்திருக்கோம். And நம்ம ZAHIR bro கூட நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா YAMAHA RXG ரெண்டு RXG பார்த்திருந்தோம். ஃபர்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா Honda Activa வண்டியை ஒரு ஷார்ட்டா YAMAHA R15 மாதிரி வந்து சின்ன பைக் ரெடி பண்ணியிருந்தாரு. ரொம்பவே வெயிட்லெஸ்ஸா எல்லாருமே ஓட்டக்கூடிய மாதிரி பாத்தீங்கன்னா சின்ன வண்டி ரெடி பண்ணியிருந்தாரு. அண்ட் போன வீடியோல ரெண்டு RXZ பார்த்திருந்தோம். நிறைய பேர் வந்து RX பத்தி தான் கேட்டுட்டே இருந்தீங்க. நம்ம சேனல்ல நிறைய வீடியோ வந்துட்டு இருக்கு. ZAHIR bro சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோல பார்க்கும்போது இது YAMAHA RX 100 மாதிரி இருக்கும். அது 100 ஷீல்டு போட்டிருக்கு. இது பாத்தீங்கன்னா YAMAHA RX 135 RXG வண்டி இது. ஸோ இதை ஒரு RX 100 ஷீல்டு போட்டு ஃபுல் ரெஸ்டோரேஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், நிறைய பேர் வந்து சேலுக்கு தான் தேடிட்டு இருக்கீங்க. இந்த வண்டி சேல் கிடையாது. அண்ட் இவரோட ஓன் வண்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45,000 பட்ஜெட்டில் வாங்கி 1,30,000 rupees பார்த்தீங்கன்னா இந்த பைக் ஃபுல்லாக செலவு பண்ணியிருக்காரு. என்னென்ன விஷயம்லாம் ரெடி பண்ணியிருக்காரு ப்ரோ இந்த பைக் போகிறதுக்கு முன்னாடி? ஏன்னா நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட சின்ன ஸ்கூட்டர்ஸ்லாம் இருக்குது, ஒரு 5-6 ஸ்கூட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஏன்னா நம்ம வந்து RX வீடியோ போகிறதால RX மட்டும் தான் ரெடி பண்ணுவீங்க நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ உங்களை பற்றி ஷாப்பை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ சொல்லிவிடுங்க. நம்ம கடை நேம் வந்து சென்னை பைக் ஜோன்னா. நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அம்ஜி கரையில் தான் நம்ம கடை இருக்குது. நம்ம வந்து RX மட்டும் கிடையாது, எல்லா A to Z எல்லா வண்டியும் பார்க்குறோம். உங்களால் முடியாததும் நம்ம பண்ணி தான் கொடுக்குறோம் எல்லா வண்டியும். இப்போ இந்த வண்டியில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இது வண்டி நேம் வந்து RXGனா. இதில் வந்து RPM மீட்ரு போட்டிருக்கு, RPM ஒர்க் ஆகும். கிளச்சி கேஸ் மாற்றி நம்ம இப்போ ஆல்ட்ரு பண்ணுறது வேஸ்ட்டு. கிளச்சி கேஸை வாங்கி போட்டோம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஆட் பண்ணியிருக்கோண்ணா. ஷைன் யூனிகான் ஓல்டு ஷைனோட டிஸ்க் பிளேட்டு 220ஓட கேலிபர் வாங்கியிருக்கோம் போட்டிருக்கோம். மேலே 220ஓட கிரிப் செட்டு, லிவர் செட்டு எல்லாமே போட்டிருக்கோம். இதில் என்ன ஹைலைட் பார்த்தீங்கனாலே நம்ம ஜட்டோட டூம் போட்டிருக்கோம். வண்டிக்கு நல்லா துண்டை பக்கவாக இருக்கும். இதில் மோனோகிராம் 100ஓட மோனோகிராம் இருக்குது. ஃபுல்லாக வண்டி A to Z க்ரோம் பண்ணியிருக்கோம். சைலன்சர்லேருந்து எல்லாமே, வீல் எல்லாமே ஃபுல் பெயிண்டிங்கு. இது அப்படியே நம்ம கிங்கோட ஸ்டைல், RX கிங்கு போலியே இருக்கும் வண்டி பார்க்கறதுக்கு. ஓகே ப்ரோ, இந்த சுவிட்சஸ் பற்றிலாம் சொல்லிவிடுங்க. இந்த ஸ்பீடோமீட்டர் வந்து ஜெட்டோட தானே? ஆமாண்ணா. இண்டிகேட்டர் எல்லாமே ஜெட்டோட போட்டு எல்லாமே. ப்ரோ இந்த சுவிட்ச் பற்றிலாம் சொல்லிவிடுங்க ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா YBXோட சுவிட்ச் அசம்பிளி. இதில் நம்ம இண்டிகேட்டர், ஜெட்டோட இண்டிகேட்டர் எல்லாமே ஒர்க் ஆகும். இப்போ 4 ஸ்பீடா 5 ஸ்பீடா ப்ரோ? இது 4 ஸ்பீட்னா. 4 ஸ்பீடு தான். ஓகே. வேறு என்னென்ன ப்ரோ பண்ணியிருக்கு? இப்போ இந்த பெயிண்டிங்லாம் இதெல்லாமே மோனோகிராம். ஓகே. இன்ஜின் உள்ள என்னென்ன ப்ரோ ரெடி பண்ணியிருக்கீங்க? A to Z கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம். ஓகே, இன்ஜின் ஃபுல்லாகவே ரெடி பண்ணியிருக்கீங்க. ஓகே, இதில் சிங்கிள் ராட் பம்பர் கொடுத்துருக்கீங்க, அதுவும் நிக்கல் அண்ட் க்ரோம் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி பெயிண்டிங்லேருந்து ஃபுல் ஒர்க்குல? ஆமாம், ஃபுல். ஓகே ப்ரோ, இப்போ இந்த மாதிரி இப்போது கஸ்டமர் எடுத்துகிட்டு வராங்க, பைக் எடுத்துகிட்டு வராங்க, ரெடி பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும்? நான் கரெக்டாக 2 மாதம் ஆகும்ண்ணா. 2 months ஆகும். ஆமாண்ணா, கம்பல்சரி. ஓகே, இப்போ இந்த மாதிரி இப்போ ஃப்ரண்ட் டிஸ்க் எல்லாமே சேர்த்து 2 months. ஸோ இந்த மாதிரி இப்போ டிஸ்க்லாம் ஆட் பண்ண தேவையில்ல, ஒரு பேசிக்காக ரெஸ்டோர் பண்ணோம்னா ஸ்டார்டிங் பட்ஜெட் எவ்வளோ ப்ரோ? 50,000. 50,000 ரூபாயிலே நம்ம 50,000 ரூபாய் பண்ணிடலாம். நிறைய பேர் வந்து 70,000 ஆகுது, 80,000 ஆகுதுன்றாங்க. 50,000த்தில் அழகாக முடிக்கலாம். ஓகே, ஒரு பேசிக்காக எடுத்துகிட்டு வந்தால் ஒரு 50,000 ரூபாய். இன்ஜின் ஒர்க்லேருந்து எல்லாமே 50,000 ரூபாயிலே பண்ணிடலாம். ஓகே ஓகே, 50 ரூபாயில் பண்ணலாம். ஸோ நல்லா பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ரூபா பட்ஜெட் 120. இது என் டேஸ்ட்டுக்கு, நான் என் தம்பி சொன்னதால இதில் எல்லாமே இன்ஜின் ஃபுல் பவர் பண்ணியிருக்கு, கிராங்க் A to Z எல்லாமே பண்ணதால எனக்கு அந்த ரேட் வந்ததுண்ணா. ஓகே, இது சீட்லேருந்து எல்லாமே புதுசு போட்டு எல்லாமே வண்டியில் A to Z எல்லாமே புதுசு தானே. ஓகே, 2 months ஆகும்ல நம்ம வண்டி இந்த மாதிரி ரெடி பண்ணோம் அப்படின்னா? கம்பல்சரிண்ணா. ஓகே, இப்போ ஜென்ரல் சர்வீஸ்னா காலைல கொடுத்தா ஈவினிங் கொடுத்துருவீங்க? கம்பல்சரி கொடுத்துருவேன். நான் காலைல விட்டா நைட்டு ஈவினிங்னா கொடுத்துருவேன். ஓகே ப்ரோ, உங்களோட கான்டாக்ட் நம்பரு, ஸோ கடை எந்த லொக்கேஷனில் இருக்குது அதை பற்றிலாம் சொல்லிவிடுங்க. நம்ம ஸ்கை வாக் பேக் சைடு இருக்க MR ஹாஸ்பிட்டல் ஒட்டின மாதிரி ரைட்டு கட் ஆகும். ரைட் கட் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா ஒயிட் கலர் சர்ச் ஒன்று இருக்கும், அதை லெஃப்ட்டு கட் பண்ண வேண்டிய நம்ம கடைனா சென்னை பைக் ஜோன் போட்டு. உங்கள் ஃபோன் நம்பர் ப்ரோ? 9952981669. ஓகே ப்ரோ, இப்போ எனக்கு RX வந்து நல்லா ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது, ஃப்ரண்ட் டிஸ்க் மட்டும் ஆட் பண்ணனாலும் பண்ணி கொடுக்கலாம்ல? பண்ணி தரேன். இண்டிவிஜுவலாக எனக்கு இப்போ இந்த மாதிரி டூம் செட் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் வேணும், எதுனாலும் அது மாதிரி எது இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக எதுனாலும் பண்ணி கொடுப்பீங்களா? ஓகே, இப்போ ஜென்ரல் சர்வீஸ்னா காஸ்ட் எவ்வளோ ப்ரோ? வண்டி நல்லா இருக்குது, ஒரு ஜென்ரல் சர்வீஸ்னா RX எவ்வளோ ஆகும்? 1500 ரூபா வாங்குறேன். 1500. அது வாட்டர் வாஷ் எல்லாமே ஆயில் எல்லாமே சேர்த்து, லேபர் எல்லாமே சேர்த்து. ப்ரோ நம்ம அப்படியே நம்ம கிட்ட இப்போ வந்து சின்ன சின்ன வண்டி இருக்குல்ல, அதையும் இப்போ பார்த்துட்டு வந்துடலாமா? பார்க்கலாம்ண்ணா. அப்படியே சொல்லிடுங்க ப்ரோ. ஆக்டிவா, ஸோ அந்த டியோலாம் இருக்குது, என்னென்ன ஒர்க்காக வந்திருக்கு சொல்லுங்க. ஆக்டிவாவில் எல்லாமே பிரித்து வச்சுருக்கீங்க. அதுண்ணா இதை பார்த்தீங்கன்னா ஆக்டிவா வந்து காயில் கம்ப்ளைண்ட் தான். வண்டி ஸ்டார்ட் ஆகுது, ரன்னிங்கில் போனால் வண்டி ஆஃப் ஆகிட்டு இருக்குன்னாங்க. பார்த்தா காயில் ஃபுல்லாக போயிருந்தது, ஸ்டார்டிங் காயில்லாம் போயிருந்தது.
இப்போ செக் பண்ணி ஆயிடுச்சு, வாங்கிட்டு வந்து இப்போ மாட்ட போகிறோம். அதோ அந்த வண்டி ஜென்ரல் சர்வீஸ்க்கோசம் வந்திருந்தது, வாட்டர் வாஷ் பண்ணியதுக்கப்புறம் வேலையை பார்க்க போகிறாங்க. இது இன்ஜின் ஒர்க் வந்திருக்குண்ணா. டியோவா? ஆமாம், இதுவும் இன்ஜின் ஒர்க்கு தானே. 2 டியோ, எல்லாம் டியோ ஆக்டிவாக தான் இருக்குது. அதோ அங்கே இருக்கிறது சர்வீஸ் வண்டிண்ணா. ஓகே. இப்போ டியோலாம் ஜெனரல் சர்வீஸ் எவ்வளோ ப்ரோ ஆகும்? இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக பிரிச்சிருக்கீங்க, இப்போ இதெல்லாம் ஒரு ரேட்டு மாறும். இந்த மாதிரி சின்ன வண்டிலாம் ஜெனரல் சர்வீஸ் எவ்வளோ வரும்? 1200 வாங்குறேண்ணா. ஆயிலு, வாட்டர் வாஷ், என் லேபர் எல்லாம் சேர்த்து. ஓகே, 1200. ஆமாங்க. ஓகே, சரிங்க ப்ரோ. அண்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்க, ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா RXZ நிறைய பைக் வந்து ஜஹீர் ப்ரோ ரெடி பண்ணதை நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் மற்ற வீடியோட லிங்க் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி ஷாப்போட மேப் லொக்கேஷன், ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு இந்த பைக்கை பற்றி வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, ஸோ இந்த வீடியோவில் வந்து நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ண பைக்ஸாக கேட்டுட்ருக்கீங்க, சேலுக்கு வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இந்த பைக் அவரோட பைக்கு கண்டிப்பாக சேலுக்கு கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி வண்டி ரெடி பண்ணணும், இந்த மாதிரி செகண்ட்ஸில் வாங்குறீங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா 45,000 பட்ஜெட்டில் எடுத்து இது மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காரு. அண்ட் பட்ஜெட் சொன்னது பார்த்தீங்கன்னா எஃப்சியும் சேர்த்து தானே ப்ரோ? ஆமாம், எஃப்சி எல்லாமே. அடுத்த 5 வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் பண்ணியிருக்கு இந்த வண்டி. ஸோ எல்லாமே சேர்த்து தான் அவர் வந்து இந்த பைக்கான ப்ரைஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. இதில் ஏதாச்சும் நான் வந்து கேள்வி வந்து நான் ஜஹீர் ப்ரோ கிட்ட கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து கேட்டு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ப்ரோ, ஸோ நம்ம போன Z ஒன்று சேல் சொன்னோம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் சர்வீஸ், ரெஸ்டோரேஷன், இப்போ பெயிண்டிங்கு, ஃப்ரண்ட் டிஸ்க்கு எல்லாமே நம்ம சொன்னாலுமே எண்டில் வந்து கமெண்ட்டில் கேட்குறது பார்த்தீங்கன்னா சேலுக்கு RX இருக்கான்ட்டு தான். ஸோ உங்கள் சைட்லேருந்து ஏதாச்சும் வண்டி வருமா, அதை பற்றி சொல்லுங்கள். நிறைய வண்டி வருதுண்ணா, நானும் சேல் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு உங்கள் சேனல்லேருந்து எனக்கு நிறைய பேர் கால் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு 3 பேருக்கு 135 எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே. எடுத்து கொடுத்து 110 lakhs இப்போ ஒரு வண்டி ஒன்று எடுத்து கொடுத்தேன். ஓகே, 1,10,000. ஆமாம். ஓகே. ஸோ கண்டிப்பாக வந்து நானும் ஜஹீர் ப்ரோ கிட்ட கேட்டிருக்கேன். ஸோ ஏதாச்சும் RX வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சொல்லுங்கள். ஸோ சேனல் மூலியமாக எல்லாருக்குமே தெரியப்படுத்தலான்ட்டு. ஸோ முதல்ல நம்ம பேஜுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் RX சேல் இல்லை இந்த மாதிரி ஃபுல்லாக ரெஸ்டோர் ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னமும் நிறைய வீடியோஸ் நம்ம வந்து ஜஹீர் ப்ரோ கூட சேர்ந்து பண்ண போகிறோம். ஸோ அண்ட் ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா சென்னை பைக் ஜோனில் இன்ஸ்டா பேஜும் இருக்குது, யூடியூப் சேனலும் வச்சுருக்காங்க. ஸோ பைக் ரிலேட்டட் கண்டென்ட் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் அவங்க பேஜ் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அவங்க பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.